போட்டிருக்கார். ராமநாதன் அர்ஜுனாவோட ரெக்கார்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம், கேளுங்க. 25 கோடி உண்ட கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்ற ஓடியோ என்ற கையில் இருக்கு, கேட்டு பார்க்க போறியா? என்ன பிரச்சனை நடக்கு? இந்த கையில் அடக்கு, நான் உனக்கு வேணுமெண்டா போடலாம். 25 கோடி உண்ட கைக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கின்ற ஓடியோ என்ற கையில் இருக்கு, கேட்டு பார்க்க போறியா? என்ன பிரச்சனை நடக்கு? இந்த கையில் அடக்கு, நான் உனக்கு வேணுமெண்டா போடலாம். கொஞ்சம் நில்லு, கேள். நீ தான் கதைச்சிருக்கிறாய் ஃபுல் டீட்டெயிலோட. இதுக்கு பிறகுமாடா உன்னை மன்னிக்கிறது எனக்கு கொஞ்சம் கஷ்டம். இதுக்கு நீ கேட்டுட்டு போவேன். நில்வாருங்க. இந்த ரெக்கார்டிங் நான் ப்ளே பண்ணுறேன். என்னென்றால் அவர் வந்து ஒரு சின்ன படியான ஒருத்தனை கால் பண்ணி கதைச்ச ரெக்கார்டிங் எனக்கு அனுப்பப்பட்டது, அதுதான் ப்ளே பண்ணுறேன்னா. நீ கேட்கணும் கட்டேன். நான் செட்டா கூட இந்த செட்டு வர மாட்டோம் தானடா. ஷுவர்தானடா. இல்ல நான் இன்னைக்கு முடிவெடுக்க இன்னைக்கு நான் முடிவெடுத்துட்டேன். இன்னைக்கு நான் சாதாரண முடிவெடுத்துட்டேன்டா. தெரியுதாடா, இப்ப கொஞ்சம் இதுல எப்படின்னு நான் கண்டிப்பா மருந்து குடிச்சிட்டேன்டா. வாய்க்கில் லக்ஸ் ஸ்ப்ரேயை போட்டுட்டு அதை தண்ணி போட்டு கொப்பளிச்சிட்டு ஒரு படம் அனுப்பினான். பிறகு பார்த்தா கழுத்தில் இந்த ரத்தம் பார மாதிரி ஏதோ கொஞ்சம் இதில் போட்டுட்டு படம் அனுப்பினான். அப்போ நான் சொன்னேன், இல்லை அப்போ அவசரப்படாத, செத்து போயிடாத, சாகிறேன்டா, நான் நானே மறந்துண்ட தாரன், தயவு செய்து செத்துப்போ என்று சொல்ல. இன்றைக்கும் சாகையில் என்றால் இது சாகாது செத்தாலும். ஒரு பொம்பளை உண்மையாக லவ் பண்ணுறவன் என்ன செய்வான்னு சொன்னால், அந்த பொம்பளை வந்து அப்படி விருப்பமில்லை, நீ ஒரு காவாலி என்று சொன்னால் வாழ்ந்து காட்டணும். வாழ்ந்து காட்டுறது என்றால் நாங்கள் அந்த பிள்ளை வந்து திருப்பி லவ் பண்ணுற மாதிரி வந்து நாங்கள் ஒரு ஒழுக்கமாக நடக்கணும். அது குடுக்காரங்களுக்கும் கஞ்சாக்காரருக்கும் அது விளங்காது. அதிலேருந்து காப்பாற்றுறதுக்கான ஒரு போராட்டம் தான் இது. இதை மிச்சத்தையும் கேளுங்கோ. நான் சாகிற இடம் கூட யாருக்குமே தெரியாதா. நான் என்னது செத்த நான் கூட தெரியாதா. நீ கேட்கணும் கட்டேன் முடிவா. சரி, நான் இந்த டைம் நான் உன்ன குழப்பம் போய்க்காத. இந்த உண்மையாவே என்னடா, நானும் ஓரளவுக்கு மேல நானும் டிப்ரெஷன் ஆயிட்டேன்டா. நான் சாகிற இடம் கூட நான் யாருக்குமே சொல்ல போறது இல்லடா. அப்படி சொன்னவன் இப்போ இந்த ஒவ்வொரு நாளும் கால் பண்ணி சொன்னால் தான் அந்த சுடலைக்கு சாக போகிறேன்னு, இந்த சுடலைக்கு சாக போகிறேன்ட்டு. நான் சொன்னேன், சுடலைக்கு சாகாத, தயவு செய்து கிடங்க வெட்டி போட்டு சாண்டு, இன்னும் சாயலை. சரியா, உண்டு. நான் ஒருவேளை செத்துறேன்னு வச்சுக்கொள்ளு. அப்போ கூட கன்ஃபார்ம் இல்லை சாவனண்டு. ஒருவேளை செத்துறண்டு வச்சுக்கொள்ளண்டா, இது சாகாது. இது இப்படியே இதே மாதிரி கனவேருக்கு அனுப்பின ரெக்கார்டு என்னட்ட கிடக்கு. ஆன்டிமேர் 55 வயசு ஆன்டிமேர் இருக்கும். ஆண்டி நான் செத்து போடுவேன் நீங்கள் இல்லாட்டி என்ற ரெக்கார்டிங் என்னட்ட இருக்குது. நான் இதோட இப்போ இதை விடணும்னு நினைக்கிறேன். சேரப்பாம நான் வளமையாக அடிக்கிறதில்ல, மண்ணெண்ணெய் தானே ஊற்றுறது. இது மண்ணெண்ணெய் கொஞ்சம் சாதுவாக தெளிச்சு விட்டுருக்கேன். கௌசியே ஆரம்பமே எனக்கு தெரியாது. அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு டாக்டர் அர்ச்சனாவால கூட முடியாதுடா. ஏன் தெரியுமா? டாக்டர் அர்ச்சனா எங்க இருந்தாலும்னா டாக்டர் அர்ச்சனாவே தூக்குறதுக்குடா எங்க படிகள் தந்தா டீலே வந்திருக்குது. இல்ல சீரியஸ் தான் சொல்றேன், நான் நேரையே சொல்றேன். உனக்கு டாக்டர் அர்ச்சனாவை தூக்குறதுக்குடா கிட்டத்தட்ட நான் இப்ப வரைக்கும் ஒரு 25 கோடிக்கு மேல ட்ரான்ஸ்பர் ஆயிருக்குடா. எங்க படிகள் இருக்கு. சரியா, டாக்டர் அர்ச்சனாவோடய முடியாது. ஆனா எனக்கு என்ன கௌசி அப்படி என்ன லவ் பண்ணி. ரைட், அப்ப இது உங்களோட வாய்ஸ் விளங்கல டாக்டர்? இது உங்களோட வாய்ஸ் தானே ராசா? இல்ல இது எந்த வாய்ஸ் தான், அது வடிவா தெரியுது டாக்டர். ரைட், ஓகே. எங்க நிக்கிறீங்க இப்ப? இல்ல டாக்டர் பாரன் இல்ல ஜாவு. நான் எங்க நிக்கிறீங்க? கொழும்புல நிக்கிறீங்க? செஸ் டூர்னமெண்ட் நடக்கிற இடம் எனக்கு பிடிக்கிறது பெரிய வேலை இல்ல. இல்ல கொழும்புல நிக்கிறேன் டாக்டர். ரைட், இல்ல நான் வந்து டாக்டர் பாரன் இல்ல நான் வந்து சில நேரம் அவளோட அவளோட தம்பிட்ட போவதுல நான் ஏதாச்சும் காய்ச்சிருப்பேன் டாக்டர். ஆனா உங்களுக்கும் எனக்கும் டாக்டர் இந்த விதமான பிரச்சனை இல்ல. இது சீரியஸ் இஷ்யூ. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வலிக்கிட்டு இல்ல டாக்டர். இதுல அது உண்மையா டாக்டர் அப்படி எதுவுமே நடக்கல டாக்டர். நான் அவன் சும்மா அவளுக்கு அவனோட எரிப்பாஞ்சான டாக்டர். இது வந்து அண்டிமேரோட எரிப்பாஞ்சு, சின்ன பிள்ளைகளோட எரிப்பாஞ்சு, கடைசியாக அவனோட எரிப்பா. இது
இல்ல உங்களை பற்றி பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்தோன்னு இருக்கு. இந்த ஆவா குரூப் அந்த கதைகள் எல்லாமே வருது எனக்கு. அதுக்கு பாருங்க டாக்டர், அதுக்கு ஆவா குரூப்புக்கு எனக்கு என்ன டாக்டர் சம்பந்தம்? நான் எந்த பாட்டு டாக்டர் என்ன? ஆனா கௌசிக்கு கொழும்புல நினைக்கிறீங்க ராசா இந்த இரவுக்குள்ள போலீஸ் வருமா? நான் எனக்கு இப்ப சிஐடியில இருக்கிற பெரியாக்கள் எல்லாரையுமே தெரியும். நானும் ஒரு பொலிட்டிக்கல் ஃபிகர் உங்களுக்கு வடிவாவே தெரியும். அது தெரியும் டாக்டர். இல்ல அப்படி ரெண்டு பண்றது எனக்கு அவசியம் இல்லை டாக்டர். உங்களை இல்ல இனி உங்களை நம்ப மாட்டேன் நான். இல்ல டாக்டர், நான் அது வந்து இனி உங்களுக்கு கோல் எடுத்து கேட்க மாட்டேன். உங்களுக்கு கோல்ஸ் தாராளமா இல்ல டாக்டர், நான் வந்து உண்மையாக வந்து டாக்டர் கௌசியோட வந்து கோணம் உங்களோட குடும்ப பிரச்சனைகள் வேற. பட் நீங்க உங்களுக்கு 25 கோடி வந்திருக்குமா? ஆமையா டாக்டர். என்ன டாக்டர் பேங்க் பேலன்ஸ் பார்க்க போறீங்களா டாக்டர்? உங்களோட படிகளுக்கு தானே வந்திருக்கு. நான் உங்களோட படியில தேடி பிடிப்பேன். மேல படிக்கிறேன் காவலி கூட்டம் நாங்க பிடிப்போம், பயப்படாங்க. நான் தனியா தான் டாக்டர் தெரியும் டாக்டர். சரி, நான் இல்ல நேரம் வந்து நான் சந்திக்கணும் டாக்டர். நான் உங்களை வந்து சந்திக்கணும் யோசிக்கிறீங்க? இல்ல நீங்க அப்படி என்ன ஒரு தம்பி மாதிரி உங்களுக்கு இல்ல டாக்டர், நானும் உங்களோட அண்ணாவை தான் ஆனா கோவத்துல நான் கௌசின் பிரச்சனை பெரிய கோவத்துல இல்ல டாக்டர், நான் அது சும்மா கத்தினான் டாக்டர். சரியா, கோவப்பட்டு கத்தினான் டாக்டர். அது என்னன்னா இல்ல டாக்டர், ஐயோ டாக்டர் சத்தியமா இல்ல டாக்டர். அப்படி போக வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல டாக்டர். தேங்க்யூ. அப்போ நாங்கள் உங்களை மீண்டும் சந்திப்போம், சரியான வழியில சந்திப்போம். அப்படி நீங்க கொல்லத்தான் போறீங்கன்னு சொன்னா நாங்கள் அதை நீங்க என்ன நல்ல நோக்கத்துல போய் கொண்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் டாக்டர். நீங்கள் வந்து உங்களை 1-2 பேரும் உங்களை தம்பி மாதிரி கதைச்சு ஒரு பொம்பளை பிள்ளைங்க விஷயத்த கூட பர்சனல் விஷயத்த எல்லாத்தையுமே நான் கதைச்சு உங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்லி போய் கதைங்கோ வீட்டு எல்லாம் கதைங்கோன்னு சொல்றேன். எனக்கு உங்களுக்கு 25 கோடி டீல் வந்திருக்குன்னு சொல்லி முதலே சொன்னாங்க. அந்த இன்ஃபர்மேஷன் இது கிடக்கு. சும்மா நான் ஜோகி தான் டாக்டர். இதுக்கும் அதுக்கும் எந்த விதமான சம்பந்தமே இல்ல டாக்டர். இல்ல இதுக்கு மேல நான் உங்களை மன்னிக்க மாட்டேன். நாங்க உங்களை சந்திப்போம் விரைவில். அப்ப நான்